அனைவருக்கும் இனிய வணக்கம். நடிகர்கள் அவர்களுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்குறதே ரொம்ப சொற்பமாக மாறிடுச்சு. எல்லாமே கோடிக்கு மாறிடுச்சு. அதிலும் நடிகைகள் போடுற சம்பளம் கோடியில் புரளுது. அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையாக மாறினது பிறகு வெளியில் முகம் காட்ட முடியாதே, காரில் தான் போகணும், யாரும் வீடு வாடகைக்கு தரமாட்டாங்க, சொந்த வீடு வாங்கித்தான் ஆகணும், யாராவது ஒரு ஆளை பாதுகாப்புக்கு கூட வச்சிருக்கவே வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி 1008 செலவுகள் இருக்குது. அதுக்கான வரவுகள் கோடியில் வந்தால் தான் ஒரு நடிகையாக இருக்க முடியுன்றதால நடிகைகள் இப்போ கோடியில் சம்பளத்தை வாங்குகிறாங்க. அதிலும் நடிகையாக இருக்கிறவங்க கொஞ்ச காலத்தால் மார்க்கெட் போனோன்னே சம்பளம் இல்லாத காரணத்தால் நடுத்தருவுக்கு வந்த காலகட்டம் கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிந்தியில் நடந்துச்சு. அதனால் நடிகைகள் எல்லாம் நடிப்பு ஒரு துறையில் வச்சுருந்தாலும் சைட்டில் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எந்த நடிகைகள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தயாரிப்பாளராக மாறி இருக்கிற நயன்தாரா, இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. த்ரிஷா, இவங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. தமன்னா அவங்க ஒயிட் கோல்டு நிறுவனம் மூலமாக தங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அனுஷ்காவை பார்த்திங்கன்னா அவங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. சமந்தா அவங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. டாப்ஸியை பார்த்திங்கன்னா அவங்க கல்யாண வேலைகள் சார்ந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. நமிதா வீடு கட்டி விற்கிற வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. சிம்ரன் அவங்க ரொம்ப வித்தியாசமாக ஹோட்டல் வச்சுருக்காங்க. அம்பிகா, ராதா இவங்க எல்லாம் சேர்ந்து நட்சத்திர ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காங்க. இலியானா ட்ரெஸ் டிசைனிங் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பிரணிதா இவங்க ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு ஷேரை வாங்கிவிட்டு பங்குதாரராக இருக்கிறாங்க. காஜல் அகர்வால் இவங்களும் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹன்சிகா அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடை கட்டி அதில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆதரவளித்து வர்றாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு தொழில் பண்ணினா ஆண்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி பல தொழில் பண்ணிட்டு வர்றாங்க நடிகைகள் எல்லாம். இனி அடுத்த நிகழ்ச்சியில் இந்த நடிகர்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. புதுசாக நல்ல நியூஸ்களை உடனுக்குடனே உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம்.